அனைவருக்கும் வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களை இணைந்து கொள்ளும் நான் ரியாஸ் ஹாரிஸ். வணக்கம் கௌதமி. வணக்கம் ரியாஸ். அனைவருக்கும் வணக்கம். சக்தி டிவி குளோபல் ஊடாக மோடு இணைந்திருக்கும் சர்வதேச நேர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கௌதமி நந்தபாலா. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு. ட்ரம்பை எதிர்த்து போட்டியிட்ட ஹிலரி கிளின்டன் வாழ்த்து. ஒருகள் மோசடியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் பங்குச் சந்தையில் வேறு பெயர்களில் கொடுக்கல் வாங்கல். மக்களுக்கு பயனுள்ள வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்படும். நிதி அமைச்சர் தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு டிரம்புக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாம் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் ஸ்தாபிக்கப்பட்ட ஒன்றிணைந்த அரசாங்கம் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவுகள் பலமான கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த வாழ்த்துச் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. அந்த உறவுகள் மற்றும் நட்புறவு புதிய ஜனாதிபதியின் கீழ் தொடர்ந்தும் விரிவடையும் என ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதிகளவிலான இலங்கையர்கள் அமெரிக்காவில் வாழ்வதாகவும் அவர்களின் ஊடாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பிணைப்பு பலப்படுத்தப்படும் எனவும் அந்த வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் செய்தி பிரதான விசாரணை. வரி செலுத்துவோம், தேசத்தை கட்டியெழுப்புவோம், மனமுவந்து விளங்குவோம். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் தெரிவானதை அடுத்து இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் ஏற்படுத்திக் கொண்டுள்ள உடன்படிக்கைகளின் நிலை என்ன? அபிவிருத்தி மூலோபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு அமெரிக்காவின் சாண்ட்லர் ட்ரெவிஸ் மற்றும் ராசன்பர்க் என்ற நிறுவனத்துடன் கடந்த 29ஆம் தேதி 18 மாத காலத்திற்கான உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டது. மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட நாடுகளுக்கான வரி நிவாரணங்களை பெற்று அமெரிக்காவுடன் முன்னெடுக்கப்படும் ஏற்றுமதிகளை விஸ்தரிப்பதே இந்த ஆலோசனை சேவை நிறுவனத்துடன் உடன்படிக்கையில் ஈடுபட்டுள்ளமைக்கான முக்கிய காரணமாகும் என அமைச்சின் செயலாளர் சந்திராணி விஜயவர்தன ஏற்கனவே நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறியிருந்தார். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி இந்த உடன்படிக்கைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்ததாக அவர் குறிப்பிட்டார். 18 மாதங்களுக்காக கச்சாத்திரப்பட்ட இந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக சம்பந்தப்பட்ட அமெரிக்க நிறுவனத்துக்கு 6,30,000 அமெரிக்க டாலர்களை இலங்கை செலுத்த வேண்டியுள்ளது. இந்த உடன்படிக்கை தொடர்பில் தொழில்துறை சார்ந்தவர்களால் கடும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது அந்த உடன்படிக்கை என்னிடம் உள்ளது, தபால் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் 18 மாதங்களுக்கு 6,30,000 டாலர்களை செலுத்த வேண்டும். சுமார் 90 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட வேண்டும். எமது வெளிநாட்டு கொள்கையின் பிரகாரம் வெளிநாடுகளில் இலங்கை பிரதிநிதித்துவப்படுத்தும் தூதுவர்கள், உயர்ஸ்தானிகர்கள் கடந்த காலங்களில் தினந்தோறும் தமது பொறுப்புகளில் ஒன்றாக நாட்டின் நிலைமை குறித்து தெளிவுபடுத்துவதை கடமையாக கொண்டிருந்தனர். நாட்டின் நிலைமையை தெளிவுபடுத்துவதுடன் கலந்துரையாடல்களையும் ஏற்பாடு செய்திருந்தனர். அத்தகையவர்களை பயன்படுத்தாமை அல்லது இலங்கையில் உள்ள புத்திஜீவிகளின் திறன்களை பயன்படுத்தாது வெளிநாட்டு நிறுவனத்திடம் அந்த பொறுப்பை கையளிப்பது பிழையானதாகும். இத்தகைய திடீர் நடவடிக்கைகளை நியாயமானதாக காட்டக்கூடிய எந்த காரணிகளையும் நான் அவதானிக்கவில்லை. கடந்த அரசாங்கம் செய்ததை போன்று இவ்விடயங்கள் மீண்டும் மீண்டும் முன்னெடுக்கப்படுவது அவசியமில்லை. அரசாங்கத்தின் பணத்தை சட்டவிரோதமாக அபகரிக்கும் செயலாகவே நாம் இதனை காண்கிறோம். ලංකාව යම් කිසි ගිවිසුමකට අත්සන් කළ ඇමරිකානු කොංග්‍රස් මණ්ඩලයත් එක්ක කොංග්‍රස් මණ්ඩලයේ සහාය ලබා ගැනීම සඳහා වූ ගිවිසුමකට දැන් මේ ගිවිසුමෙන් වැඩක් තියෙනවද? ඔව් ප්‍රශ්නේ තියෙන්නේ அமெரிக்க காங்கிரஸ் சபையின் ஒத்துழைப்பை பெறுவதற்காக ஆலோசனைகளை பெற உடன்படிக்கையில் கச்சாத்திடப்பட்டது. 100 மில்லியன் ரூபாய் வரையான செலவை மேற்கொண்டு இதனை கச்சாத்திட முன்னின்றவர்கள் மலிக் சமரவிக்ரமவின் அமைச்சின் கீழேயே கையெழுத்திட்டனர். මාස කීයදෝ කස්සන් මේ වෙනකොට ඕන 4 மாதங்கள் இருக்கலாம். கடந்த ஜூலை மாதம் அளவில் என நினைக்கிறேன். இப்பொழுது அரசாங்கம் மாறியுள்ளது. இந்த உடன்படிக்கைக்கு இப்பொழுது யார் பொறுப்பு கூறுவார்கள்? ආණ්ඩුව වෙනස් වෙලා. ඉතින් මේ ගිවිසුමට කවුද වග කියන්නේ? ආත් එකද ලොබින් වලට යන්නේ. දැන් ඉන්නේ රිපබ්ලිකන් ආණ්ඩුවක් එන්නේ. ඉතින් ඒ ආණ්ඩුවේ ප්‍රතිපත්තිය මොකද්ද? அந்த அரசியல் கொள்கை என்ன? டிசம்பர் 8ஆம் தேதி தேர்தல் ஒன்று உள்ளதென முழு உலகமும் அறிந்துள்ள நிலையில் தூர நோக்கம் ஒன்றில்லை. இலங்கையை போன்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் மாற்றம் ஏற்படாது. ஒபாமாவின் ஆதரவுடன் களமிறங்கியதால் கிளின்டன் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்க முடியும். ஆயினும் நாட்டின் பண விடயத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. நாளைய தினம் இதற்கு பொறுப்பு கூறுபவர்கள் யார்? ஆற்றில் போட்டாற் போல இந்த 100 மில்லியன்களும் வீணாக கூடும். දැන් මේ අය බලයට ආවේ ජනතා මුදල් ආරක්ෂා කරනවා කියලා. හැබැයි
බලයට ආවට පස්සේ එකිනෙක සිදුවීම් මරා අපිට පේන්නේ ජනතා මුදල් හැමදාම නාස්ති වෙනවා. කවුද මේවට බඳ කියන්නේ? ඔව් ඇත්තට මේ රටේ ජනතාව மஹிந்தவுடைய மோசடிகளை பகிரங்கப்படுத்தி இவர்கள் அதிகாரத்துக்கு வந்தனர். ஆயினும் இன்று அவ்வாறு இடம்பெறவில்லை. இவர்களும் கள்ளர்களை பாதுகாக்கின்றனர். கோடிக்கணக்கில் கொள்ளையிட்ட பின்னர் மத்திய வங்கியில் மோசடி இடம்பெற்றதும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விதம் குறித்து மக்கள் திகைத்து போயுள்ளனர். இந்த முறைமை மாற்றமடைய வேண்டும். இவர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூறவில்லை. மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையிலான வரவு செலவு திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நாளை முன்வைக்க உள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். சுதந்திர இலங்கையின் 70வது வரவு செலவு திட்டமும் நல்லாட்சி அரசாங்கத்தின் 3வது வரவு செலவு திட்டமும் பாராளுமன்றத்தில் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்வேறு பிரிவினரின் கருத்துக்களை பெற்று இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் கூறினார். பொருளாதாரத்தை மீள வளமைக்கு கொண்டு வருவதற்கு இளைஞர் யுவதிகளுக்கு நாம் அதிக முன்னுரிமை வழங்கியுள்ளோம். விவசாயம், சுயதொழில், அடிப்படை வசதிகள், கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கியே எமது வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கின்றோம். மக்கள் நம்பிக்கை கொள்ளும் மற்றும் செயற்படுத்தக்கூடிய 2017 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 365 நாட்களுக்கு எவ்வாறு நாம் முறையாக செயற்படுவது என்பதையே நாம் புதிதாக முன்வைத்துள்ளோம். இலங்கை வர்த்தகர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு இலகுவில் கதவை திறக்கவில்லை. இலங்கையர்களை நாம் மேம்படுத்தி அவர்களுக்கான உதவிகளை வழங்கி தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் அடுத்த கட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றோம். அதற்கே நாம் முன்னுரிமை வழங்கியுள்ளோம். வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் நாளை மறுநாளில் இருந்து எதிர்வரும் 18ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதுடன் 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பை அன்றைய நாள் மாலை 5 மணிக்கு நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதம் எதிர்வரும் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் டிசம்பர் 10ஆம் தேதி வரை விவாதம் இடம்பெற உள்ளது. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாட் சாலி கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். மகாபல புலமைப்பரிசில் நிதியை பிரதமர் தனது நண்பரான மலிக்கின் அமைச்சிற்கு வழங்கியுள்ளார். இந்த அனைத்து ஆவணங்களையும் நாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வோம். அமைச்சர் மலிக்கின் அமைச்சின் கீழுள்ள மற்றொரு கம்பெனி நேஷனல் வெல்த் கோர்பரேஷன் ஆகும். இதன் தலைவர் யார்? டாக்டர் விக்ரமசூரியவே அங்கு தலைவராக செயற்படுகின்றார். டாக்டர் விக்ரமசூரிய என்பவர் யார்? அவரே வின்கோ நிறுவனத்தின் தலைவர், அதாவது ஃபேஸ் ஹோல்டிங் நிறுவனத்தின் தலைவர் ஆவார். அவருக்கு 2 புதல்வர்கள் இருக்கின்றனர். வெல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டி லிமிடெட் அங்குள்ள ஒரு நிறுவனமாகும். இவர்கள் யாருடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றனர்? புலமை பரிசில் நிதியுடன் இவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்கின்றனர். ஃபேஸ் ஹோல்டிங் நிறுவனமும் இங்கு கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்றது. அதாவது பாடசாலை அபிவிருத்தி நிதியம் என்ற பெயரில் தனியான ஒரு நிதியத்தை உருவாக்கியுள்ளனர். இந்த பாடசாலை அபிவிருத்தி நிதியத்தை ஃபேஸ் ஹோல்டிங் நிறுவனமே முகாமித்துவம் செய்கின்றது. அதன் தலைவராக டாக்டர் விக்ரமசூரிய செயற்படுகின்றார். அரசாங்கத்தின் கம்பெனியின் மூலம் இதனை செய்ய முடியும் அல்லவா? எனினும் தலைவரின் கம்பெனியின் ஊடாக அரசாங்கம் இதனை செய்கின்றது. அதாவது மத்திய வங்கியில் இடம்பெற்ற மோசடியை போன்றே இங்கும் இடம்பெறுகின்றது. அரசாங்கத்துடன் செயற்படுகின்ற நிறுவனம் 188 மில்லியன் ரூபாய் நட்டமடைகின்றது. தற்போது மகாபலவும் அழிவு பாதையில் செல்கின்றது. மத்திய வங்கி முறிகள் மோசடி தொடர்பில் சர்ச்சையை எதிர்கொண்டுள்ள பெர்பச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனம் குறித்து நாம் கடந்த சில தினங்களாக செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த நிறுவனம் தொடர்பிலான மேலும் சில தகவல்கள் அடுத்து. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் மற்றும் பெர்பச்சுவல் இக்விட்டிஸ் ஆகிய நிறுவனங்கள் இந்த வருடத்தின் 3ஆம் காலாண்டில் NDB வங்கி மற்றும் சென்ட்ரல் பைனான்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை கொள்வனவு செய்துள்ள விதம் தொடர்பில் நாம் அண்மையில் தகவல்களை வெளியிட்டோம். இந்த 2 நிறுவனங்களும் ஒரே முகவரியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அவரது தந்தை பெர்பச்சுவல் இக்விட்டிஸ் நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக செயற்பட்டு வருகின்றமை தொடர்பிலும் சுட்டிக்காட்டினோம். அத்துடன் அர்ஜுன் அலோசியஸின் தந்தையான ஜெஃப்ரி ஜோசப் அலோசியஸ் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் தலைவராக செயற்படுகின்றார். இதேவேளை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் மற்றும் பெர்பச்சுவல் இக்விட்டிஸ் நிறுவனங்கள் மற்றும் மேலும் சில நிறுவனங்களின் பேரில் பங்குகளை கொள்வனவு செய்துள்ளனர். தர்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் அவ்வாறான ஒரு நிறுவனமாகும். அந்த நிறுவனம் வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ள போதிலும் அதன் செயற்பாடுகள் பெர்பச்சுவல் நிறுவனத்துடன் தொடர்புபட்டுள்ளமைக்கான தகவல்கள் எம்மிடம் உள்ளன. இலக்கம் 10 பிரின்ஸ் ஆல்பர்ட் டவர், ஆல்பர்ட் ஹவுஸ் கார்டன், கொழும்பு 3 என்ற முகவரியில் தர்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் இலங்கையில் செயற்படுகின்றது. அது பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் மற்றும் பெர்பச்சுவல் இக்விட்டிஸ் ஆகிய நிறுவனங்களை நடத்திச் செல்லப்படும் அதே முகவரியில் அமைந்துள்ளது. அத்துடன் தர்ஸ்டன் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் இலங்கைக்கான செயற்பாட்டு தலைவராக கே அலோசியஸ் என்பவரை செயற்படுகின்றார்.
இந்த நிறுவனம் வருடத்தின் 3வது காலாண்டில் சென்ட்ரல் பினான்ஸ் நிறுவனத்தின் 6.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்துள்ளது. பெர்பச்சுவல் ஈக்விட்டிஸ் நிறுவனம் அந்த காலப்பகுதியில் சென்ட்ரல் பினான்ஸ் நிறுவனத்திடமிருந்து 2.4 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்துள்ளது. இந்த இரண்டு நிறுவனங்களையும் நோக்கும் போது சென்ட்ரல் பினான்ஸ் நிறுவனத்திடமிருந்து 9 மில்லியன் ரூபாய்க்கு அதிகமான பங்குகள் கொள்வனவு செய்துள்ளது. அத்துடன் பெர்பச்சுவல் ஈக்விட்டிஸ் மற்றும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனங்கள் இதுவரை NDB வங்கியிடமிருந்து சுமார் 7% பங்குகளை கொள்வனவு செய்துள்ளதாக நாம் அண்மையில் சுட்டிக்காட்டினோம். மத்திய வங்கியின் ஆரம்ப வாடிக்கையாளராக செயற்பட்டு வேறு வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களிடமிருந்து பங்குகளை பல்வேறு முறைமைகளின் கீழ் கொள்வனவு செய்வது சட்டப்பூர்வமானதா? மத்திய வங்கியின் ஆளுநரை மீண்டும் உங்களின் கவனத்திற்கு. மத்திய வங்கியின் முறிகள் மோசடி தொடர்பில் அரசாங்கத்துக்கு மக்கள் விடுதலை முன்னணி சில யோசனைகளை முன்வைத்துள்ளது. நாம் பல யோசனைகளை தயாரித்தோம். அறிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த மோசடியுடன் தொடர்புபட்ட அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். அத்துடன் இந்த மோசடியினால் அரசாங்கம் பெற்ற பணத்தை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும். அத்துடன் அர்ஜுன் மகேந்திரன் தற்போது அரசாங்கத்தில் வகிக்கும் அனைத்து பதவிகளையும் நீக்க வேண்டும். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் இந்த மோசடி மூலம் உழைத்த சொத்துக்கள் வெளியே செல்வதை தடுக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த நிறுவனம் மற்றும் அதனுடன் தொடர்புபட்ட அனைத்து நிறுவனங்களினதும் சொத்துக்கள் மற்றும் பணம் வெளியே செல்வதை தடுக்கும் வகையில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மத்திய வங்கியின் ஆரம்ப வாடிக்கையாளர் பட்டியலில் இருந்து பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தை நீக்க வேண்டும். அத்துடன் இதன் போது தவறு இழைத்த மத்திய வங்கியின் அதிகாரிகளுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அர்ஜுன் மகேந்திரனை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் ஆரம்பத்தில் இருந்தே முன்னெடுக்கப்பட்டன. எனவே சரியான விசாரணைகள் இடம்பெறும் என மக்கள் எவ்வாறு நம்புவார்கள்? அர்ஜுன் மகேந்திரன் வகிக்கும் ஆலோசகர் பதவியில் இருந்து அவரை நீக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி சிறந்த கொள்கையுடன் செயற்படுவார் என்று நாட்டு மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர் முன்னுதாரணமாக செயற்படுவார் என எதிர்பார்த்துள்ளனர். டை கோட்டை மறைக்க முயல்கின்றனர். நாம் அவர்களின் டை கோட்டை கலற்றுவோம். மாமாவை காண்பித்து மருமகனை சமரசப்படுத்த முயல்கின்றனர். இரண்டு தரப்பினரையும் பாதுகாக்க முயல்கின்றனர். அவ்வாறென்றால் அவர்கள் தொடர்பிலும் செயற்பட வேண்டும். பெர்பச்சுவல் திருடர்கள் வேறு பெயர்களில் முன்னின்று வங்கிகளில் மற்றும் ஏனைய நிறுவனங்களில் பங்குகளை கொள்வனவு செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். நேற்று நடைபெற்ற சட்டன நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த பணத்தை மீளப் பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஆராய வேண்டும் என நான் ஜனாதிபதியிடம் கூறியுள்ளேன். அந்த பணத்தை அரசாங்கம் மீளப் பெற வேண்டும் என்பதில் நான் இணங்குகின்றேன். இதற்கு முன்னர் இடம்பெற்ற விடயங்களையும் ஆராய வேண்டும். கிரேக் முறிகள் இதனை விட பாரதூரமானது. எனவே இதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவோர் கொள்ளையிட்ட பணம் மூலம் வியாபாரம் செய்ய இடமளிக்க முடியாது. பத்திரிகை, தொலைக்காட்சி இன்னும் சில நாட்களில் வானொலி சேவைகளை ஆரம்பிப்பர். பின்னர் எமக்கு அதனை பார்த்து கொண்டிருக்க வேண்டி ஏற்படும். அவர்கள் கூறும் சமூக உபதேசங்களை எமக்கு கேட்க வேண்டி ஏற்படும். பின்னர் ஊழல் மோசடிகள் தொடர்பில் அந்த ஊடகங்கள் பேச ஆரம்பித்தால் எமக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படும். ඊට පස්සේ ඒවයි හදන්නයි දූෂණ ගැන කතා කරන්න ඒගොල්ලෝ පටන් ගත්තාම මේ මාධ්‍ය ආයතනවල විශාල ප්‍රශ්නයක් වෙනවා අපිට. இதேவேளை கடந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பாரிய மோசடி தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். මේ ඩුබායි බැංකුවේ මේ වේක துபாய் வங்கி விவகாரம் தொடர்பில் பேசுகின்ற போது அந்த வங்கி கணக்கின் மீதி பெறுமதியின் நிலப்படம் சில வேளை எனக்கு கிடைக்கும். வந்தால் அதனை உங்களுக்கு தருவேன். ஆரம்பத்தில் அந்த வங்கியிலிருந்து தொலைபேசி அழைப்பொன்று எமக்கு கிடைத்தது. சிறந்த பொருளாதார நிபுணர்கள் என்னிடம் அதனை வழங்கினர். அதன் நிலுவையின் புகைப்படம் ஒன்று வந்தது. அரச குடும்பத்தின் ஒருவரே அதனை வழங்கினர்.
$1.086 பில்லியன் பணம் அவரது சேமிப்பில் இருந்தது. அதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் மற்றும் தலைவரின் இணை கணக்கில் $1.8 பில்லியன் காணப்பட்டது. அவர்களோடு நெருங்கி செயற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் கணக்கின் மீது $500 மில்லியன் காணப்பட்டது. இதற்கு என்ன செய்தார்கள்? ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் எமது வெளியமன ஆகியோர் தனியார் பிரிவொன்றின் மூலம் கணக்கை கேட்டனர். அவ்வாறு கணக்கை வழங்குவார்களா? யுக்ரைனுடனோடு ராஜதந்திர முறைப்படியே பேசினோம். இங்குள்ள சட்டமா அதிபரும் யுக்ரைன் சட்டமா அதிபரும் மிட்ஜெட் தொடர்பில் பேசினர். அவருக்கு சிவப்பு சமிச்சை வெளியிட கிட்டத்தட்ட 2 வருடங்கள் சென்றன. எமது அரசாங்கம் வந்தும் 2 வருடங்கள் சென்றது. சரியாக மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தை போன்று எமது சிவப்பு சமிச்சை சென்றது. எனவே ராஜதந்திர முறைப்படி சென்றால் கணக்கு விவரத்தை பெற்றிருக்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பணிப்புரைக்கு அமைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை அந்நாட்டு அரசாங்கம் நேற்று முதல் ரத்து செய்துள்ளது. தமது நாட்டின் வர்த்தக சமூகத்திடம் உள்ள கருப்பு பணத்தை ஒழிக்க தனது அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக இந்திய அரசாங்கம் நேற்று அறிவித்தது. கையிருப்பில் 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் வைத்திருப்பவர்கள் அதனை டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2000 ரூபாய் மற்றும் 5000 ரூபாய் நோட்டுகளை புதிதாக அறிமுகப்படுத்துவதற்கும் இந்திய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்தியாவிலே வைக்கப்பட்டிருக்கின்றன பல்வேறு நபர்களால் வைக்கப்பட்டிருக்கின்ற கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இதனை நீங்கள் பார்க்க முடியும். எனவே இந்த தாள்களை அகற்றுவதன் மூலம் சாதாரண பொதுமக்களுக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. மாறாக சட்டத்துக்கு புறம்பான வகையில் மேற்கொள்கின்றவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதுதான் இதனுடைய ஒரு நோக்கமாக இருக்கு. இந்த நடவடிக்கையின் மூலம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பயண தொடர்புகள், வர்த்தக தொடர்புகள் போன்றன சில வேளைகளிலே பாதிக்கப்படக்கூடும். ஏனென்றால் இந்தியாவினுடைய வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற அல்லது பயணம் செய்பவர்கள் பெரும்பாலும் இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நாணயத்தாள்களை வசதி கருதி கொண்டு செல்வது உண்டு. இலங்கையிலே இருக்கின்ற கையிருப்பில் இருக்கின்ற இந்திய நாணயத்தாள்களும் இந்தியாவுக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு வரும். இதனுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பணத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பது. சுற்றோட்டத்தில் இருக்கின்ற பணம் மத்திய வங்கிக்கு தெரிந்ததாக இருந்தாலும் கூட அந்த பணத்திலே பெரும்பகுதி மக்கள் மத்தியிலே புழக்கத்திலே இல்லாத போது அது திரவத்தன்மையிலே பல பிரச்சனைகளை கொண்டு வரும். இலங்கையிலும் கூட இவ்வாறான ஒரு நடவடிக்கை 70ஆம் ஆண்டுகளிலே மேற்கொள்ளப்பட்டது. அப்போது இருந்த நிதியமைச்சரினால். சக்தி provincial first பிரதான அனுசரணை. வாவ் சுப்பீரியர் விக்கி சூப்பர். பெருமையாக சிரியுங்கள். நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரணான மக்கள் சக்தி தற்பொழுது நாடளாவிய ரீதியில் புதிய திட்டங்கள் பலவற்றை முன்னெடுத்து வருகிறது. கடந்து சென்ற காலப்பகுதியில் குடிநீர், வீதிகள், பாலங்கள், கால்வாய்கள், சனசமூக நிலையங்கள், பொது வசதிகள் என்பவற்றை மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தினூடாக மக்களின் ஒத்துழைப்போடு நாம் மக்கள் பாவனைக்காக கையளித்துள்ளோம். அத்துடன் மாத்திரம் நின்றுவிடாது, கிராமத்திற்கு வலு சேர்த்த மக்கள் அணி அமைப்பினூடாக பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வை காணும் மற்றும் ஒரு பணியையும் நாம் ஆரம்பித்தோம். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் நாம் தற்போது காலி, அரோரா கிராம மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம். நொச்சியாகம ரளப்பனாவோ ஆரம்ப பாடசாலையின் பிள்ளைகளுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் திட்டம் இன்னும் சில தினங்களில் கையளிக்கப்பட உள்ளது. அனுராதபுரம் ராம்பேவ மக்கள் ஒன்று கூடுவதற்காக சனசமூக நிலையம் துரிதமாக நிர்மாணிக்கப்படுகையில் தனமன்வில மற்றும் படிகாரமடு நீர் விநியோக திட்டங்களும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. மக்களின் பிரச்சனைகளுக்கு நேரடியாக தலையிட்டு தீர்வு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு எமது பாடசாலை பிள்ளைகளின் ஊடக அறிவை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நியூஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் என்ற பாடசாலை மாணவர்களுக்கான தலைமைத்துவ பயிற்சி பட்டறை மற்றும் தொடர்பாடல் பயிற்சி திட்டத்தின் 225வது கட்டம் இன்று அனுராதபுரம் வலிசிங்க ஹரிச்சந்திர மகாவித்யாலயத்தில் இடம்பெற்றது. இதன்போது பாடசாலையின் ஊடக தலைமைத்துவ பயிற்சி நிலையம் ஒன்று மாணவர்களின் பயன்பாட்டிற்காக நியூஸ் ஃபர்ஸ்டினால் கையளிக்கப்பட்டது. சக்தி provincial first பிரதான அனுசரணை. வாவ் சுப்பீரியர் விக்கி சூப்பர். பெருமையாக சிரியுங்கள். யாழ்ப்பாணத்தில் குற்றச்செயலில் ஈடுபடுவதாக கூறப்படும் ஆவா குழுவைச் சேர்ந்த மேலும் 3 பேர் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர்.
கொழும்பு மேலதிக நீதவான் அருணி ஆட்டிகள முன்னிலையில் சந்தேக நபர்கள் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இடம்பெற்ற பல்வேறு குற்ற செயல்களுடன் இந்த சந்தேக நபர்கள் தொடர்பு பட்டுள்ளதாக பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் அறிவித்தனர். ஆவா குழுவைச் சேர்ந்த மேலும் 3 சந்தேக நபர்களை புதுக்கடை மேலதிக நீதவான் நிஷாந்த் பீரிஸ் முன்னிலையில் நேற்று ஆஜர்படுத்திய போது அவர்களை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதேவேளை ஆவா குழு தொடர்பில் அமைச்சர் சரத் பொன்சேகா இன்று இவ்வாறு கருத்து வெளியிட்டார். ராணுவம் ஒருபோதும் இந்த விடயத்தில் தொடர்பு படவில்லை. அன்றும் இன்றும் அவர்கள் தொடர்பு படவில்லை. எனினும் நான் போர்க்களத்தில் இருந்தபோது கோட்டாபாய ராஜபக்ச துணை ராணுவ குழுக்களை அமைத்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் செயற்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்தன. பிள்ளையான் கருணா போன்றவர்களுடன் அவரை இணைந்து செயற்பட்டார். ஆகவே ஏதேனும் கொடுக்கல் வாங்கல் ஆவா குழுவுடன் இணைந்திருந்தால் அதன் பின்புலத்தில் கோட்டாபாய இருக்க வேண்டும். உருவாகியுள்ள குழு தொடர்பில் நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? 35,000 பேர் கொண்ட பயங்கரவாத குழு பீரங்கிகள், விமானங்கள், கப்பல்களை தன்னகத்தை கொண்டிருந்த போதிலும் நாம் அவர்களை ஒழித்தோம். இது திருடன் போலீஸ் விளையாட்டை போன்றது. ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரும் 10 கான்ஸ்டபிள்களும் சேர்ந்தால் இதனை முடித்து விடலாம். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் சிம்பாப்வே அணி தோல்வியை தவிர்க்க போராடிக் கொண்டிருக்கிறது. இலங்கை நிர்ணயித்த 491 ஓட்டங்களை நோக்கி 2ஆம் இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடும் சிம்பாப்வே சற்று முன்னர் வரை 5 விக்கெட் இழப்புக்கு 152 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.